வணக்கங்க, இது தஞ்சாவூர் மண். செம்ம சூப்பரான ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ப்ரான் தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஒரு ப்ரான் தவா ஃப்ரை. இதை அப்படியே சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இதுக்கு தேவையானது கேர்டு, கறி லீஃபு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி, கறி மசாலா, கொஞ்சோண்டு மல்லித்தூள், அப்புறம் லைட்டாக உப்பு. இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி பிசைஞ்சு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா மேரினேட் ஆகும். நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தவாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அப்படியே வறுத்து எடுத்தோம்னா அப்படியே தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். இதோடு நீங்கள் லைட்டாக கஸ்தூரி மேத்தி இருந்து போட்டிங்கன்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரானு. ஆமாங்க, இதுக்கு யூஸ் பண்ணுறது சின்ன ப்ரானாக யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. அழகாக தவாவை பற்ற வச்சு அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், நம்ம யூஸ் பண்ணுறது சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான், அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் முன்னே ப்ரானில் இருக்க தண்ணியிலேயே அது வெந்துடும். லைட்டாக லாஸ்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா அப்படி தனித்தனியாக இருக்கும். எப்படி இருக்கும்? தனித்தனியாக இருக்கும். எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக சோம்பை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே ப்ரானை அப்படியே அதில் உதுத்து விட வேண்டியதாங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, அவ்வளோதான். அதை உதுத்து விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அதாவது தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே போதும். செம்ம சூப்பரான ப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆயிரும். இது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும், இல்லாட்டி ப்ரான் அலிலபர் மாதிரி ஆயிடும். ஆமாம், பிள்ளைகளுக்கு ஜூன் மாதம் ஸ்கூல் ஆரம்பித்தோடனே எடுத்து ஒவ்வொரு இதாக கொடுத்துடலாம் அழிக்கிறதுக்கு. அவ்வளோதான், தனித்தனியாக வந்துருச்சா. அப்படியே செம்ம சூப்பரான ஒரு ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். அதை அப்படியே எண்ணெய் அந்த ப்ரானில் இருக்க தண்ணியிலே தான் வேக போகுது. கரெக்டான நிமிஷத்தில் எடுத்தால் மட்டும் தான் ப்ரான் மாதிரி இருக்கும், இல்லாட்டி லப்பர் மாதிரி மாறிடும். அவ்வளோதான், கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்படியே தட்டு வச்சு மூடிட வேண்டியதான். சூப்பரான ப்ரான் ஃப்ரை, சிம்பிளான மசாலா தான், யார் வேணாலும் செய்யலாம். ப்ரான் வாங்கும்போது மீசையை பிடிச்சி பார்த்து வாங்கணும். மீசையை பிடிச்சி பார்த்து வாங்கினா அப்படி மீசையோடு தூக்கும்போது அந்த கீழே விழுவக்கூடாது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷான ப்ரான். கீழே விழுந்துச்சுன்னா பழைய ப்ரான். இங்கே பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, ப்ரானில் இருக்க தண்ணியிலே தான் ப்ரான் வேக போகுது. நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றிட வேணாம். சிக்கனுக்கும் சரி மட்டனுக்கும் சரி எல்லாத்துலேயும் நீர் அந்த மீட்லேயே இருக்கும். நீங்கள் தண்ணியாக குழம்பு வைக்கணும் மட்டும் தண்ணி நிறையா ஊற்றி நீங்கள் வைங்க. இல்லை ட்ரையாக வேணும்னா தண்ணி சுத்தமாக சேர்க்க தேவையே இல்லை. அப்படியே கொஞ்சம் அப்படியே சுண்டி வந்துருச்சு. அப்படியே சுண்டி லைட்டாக அப்படியே அப்பாலாக்கு ஒரு கிண்டு இப்பாலாக்கு ஒரு கிண்டுக்குன்னா செம்ம சூப்பரான ஒரு ப்ரான் தவா ஃப்ரை கேரளா ஸ்டைலில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அப்படியே தண்ணி சுண்ட நம்ம அப்படியே கிண்டிவிட்டே இருக்கணும். அப்படியே இந்த காஷ்மீரி சில்லி போட்டாலாம் அங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கா. அப்படி பாருங்கள், செம்ம சூப்பரான அப்படியே தனித்தனியாக அப்படியே சிப்பிக்குள் முத்து மாதிரி தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். ப்ரான் தவா ஃப்ரை சிம்பிளான ரெசிப்பிங்க, அவ்வளோதான், வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா லப்பர் மாதிரி போயிடும். இதை அப்படியே வீட்டில் சாப்பாடு, தயிர் சாதம், இல்லாட்டி ரசம் சாதத்துக்கு அப்படியே இந்த ப்ரானை தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் பிடிக்காதவங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ப்ரானை விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே இறக்கிற வேண்டியதான். அப்படியே ஒரு தட்டில் சாப்பாடு, ஒரு மட்டன் குழம்பு, தண்ணியாக வச்ச மட்டன் குழம்பு, ஒரு வித்தியாசமான முறை வச்சுருக்கோம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்படியே மணச்சநல்லூர் ஒரு பொன்னியில் அப்படியே செஞ்ச சாப்பாடு, தண்ணியான ஒரு மட்டன் குழம்பு, அப்படியே நெய் மட்டன் சுக்கா. அங்கே பாருங்கள், நல்லி எலும்போடு அந்த நெய் மட்டன் சுக்காவை சாப்பிடும்போது அப்படி இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. அதோட ப்ரானு, இது 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு பைட்டுக்கும் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது என் பையனோட தட்டு. அவருக்கு தேவையான அளவு சாப்பாடை போட்டு அப்படியே கொஞ்சோண்டு அந்த மட்டன் தண்ணி குழம்பு, அப்படியே நெய் சுக்கா, இங்கிட்ட தவா ஃப்ரையோடு அவர்கிட்ட கொடுத்தா இன்முகத்தோடு அவர் சாப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் எதுவாக இருந்தாலும் தட்டி விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு லைக்கு, ஒவ்வொரு கமெண்டு, ஒவ்வொரு ஷேர் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது என்னோடய சேனல் கிடையாது, இது நம்மளோட சேனல் வளர்கிறதுக்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நம்ம பேச்சுக்காக சொல்ல உண்மை தான். நம்ம சேனல் வளர்ந்துட்டு வர சேனலு.
நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.